நம்ம வந்து ஒரு இருசக்கர வாகனத்தையோ 4 சக்கர வாகனத்தையோ இயக்கும்போது கண்டிப்பாக வந்து 18 வயது நிரம்பாத ஒருத்தர் வந்து தற்போது ஃபைன் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் என்பது இந்தியாவில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஊக்குவித்தல் மற்றும் ஆபத்தான சாலை விபத்துகளின் எண்ணிக்கையை குறைப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு முக்கியமான முயற்சியாகும். இந்த தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் அனுசரிப்பு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. இது குறித்து மேலும் தகவல்களை தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மார்டின் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். நம்ம வந்து ஒரு இருசக்கர வாகனத்தையோ 4 சக்கர வாகனத்தையோ இயக்கும்போது கண்டிப்பாக வந்து முறையான ஆவணங்களை வைத்திருத்தல் அவசியம். நம்மளுக்கு 18 வயது நிரம்பி முறையான லைசன்ஸை பெற்று தான் வாகனத்தை இயக்கணும். தலைக்கவசம் நம்மளுக்கு இருசக்கர வாகனம் இருந்தால் முன் இருப்பவரும் பின் இருப்பவரும் கண்டிப்பாக இருசக்கர வாகனத்தை தலைக்கவசம் அணிந்து ஓட்டணும். 3 நபராக பயணிக்கக்கூடாது. இதுக்கு வந்து தற்போது ஃபைன் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து ஹெல்மெட் இல்லாமல் பயணிக்க நிலையில் வந்து ஒருத்தருக்கு வந்து 1000 ரூபாய் ஃபைனாட்டு வசூலிக்கப்படுகிறது. அதேமாதிரி பின் இருப்பவர் ஹெல்மெட்டு இல்லாமல் இருந்தாலும் அவருக்கும் 1000 ரூபாய், அப்போ 2000 ரூபாய். நம்ம ஒரு ஹெல்மெட்டோட விலையை வந்து நம்மளுக்கு 800 ரூபாய் 1000 ரூபாய்க்கு நல்ல ஹெல்மெட்டாக வாங்கிடலாம். ஒரு நேரம் வாங்கினோம்னா நம்ம விபத்தில்லா பயணம் மேற்கொள்ளலாம். அதுபோக 4 சக்கர வாகனத்தில் சீட் பெல்ட்டு இருந்து நம்ம பயணித்தால் நம்ம அந்த உயிர் சேதத்தை தவிர்க்கலாம். நம்மளுக்கு 6 கட்டு கேஸ் என்னென்னா செல்ஃபோன் டிரைவு, ட்ரங்க் அண்ட் டிரைவு, ஓவர் ஸ்பீடு, சிக்னல் ஜம்பிங், ஓவர்லோடு, கேரிங் பர்சன் இன் குட்ஸ் வெஹிக்கிள். இது வந்து 6 கேஸை வந்து நம்ம 6 கட்டு கேஸ்ன்னு சொல்லுவோம். இதற்கு வந்து அபராதத்துடன் அந்த சம்பந்தப்பட்ட ஓட்டுநரோட உரிமத்தை வந்து ரத்து செய்கிறதுக்கு ஆர்டிஓக்கு நாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடுவோம். அந்த நம்மளுக்கு ஈச்செல்லான் டிவைஸ்லேயே அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த கேஸை பதிவு பண்ண உடனே அந்த சம்மந்தப்பட்ட நபரோட லைசன்ஸும் ரத்து செய்யப்படும். 18 வயது நிரம்பாத ஒருத்தர் வந்து இந்த வாகனத்தை இயக்கும்போது அவங்களுக்கு வந்து 25000 ரூபாய், தற்போது இந்த உயர்த்தப்பட்ட நிலையில் வந்து 25000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டு அல்லது 6 மாதம் ஜெயிலு. அது வந்து இந்த பேரண்ட்ஸுக்கு. அது போக அந்த 25 வயசு வரை அவருக்கு வந்து அந்த சம்மந்தப்பட்ட வாகனத்தை இயக்கிய அந்த சிறாருக்கு வந்து ஓட்டுநர் உரிமை பெற முடியாது. நம்மளுக்கு ஒரு ரேஸ் ஒன்று நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான மைதானத்தில் தான் உரிய பாதுகாப்பு வசதியோடு அந்த ரேஸை நடத்துகிறாங்க. ஆனால் நம்ம அதையே பார்த்து அந்த இளம் வயதினர் வந்து உரிய பாதுகாப்பு இன்றி சாலையில் வந்து பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலையில் இந்த மாதிரி அதிவேகமாக வாகனத்தை இயக்குவது வந்து கண்டிப்பாக உயிரிழப்பை ஏற்படுத்தும். அதை வந்து பெற்றோர்கள் கண்டிப்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து இதை சொல்லி உரிய ஆவணங்களை பெற்று சரியான முறையில் அந்த வாகனத்தை போக்குவரத்து விதிகளுக்கு உட்பட்டு இயக்க அறிவுறுத்தணுங்கிறத கேட்டுக்கிறோம். இப்போ வந்து பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடு என்ஜின் வெஹிக்கிளை தான் அதிகமாக விரும்புகிறாங்க. அந்த வாகனம் வந்து கொஞ்ச நேரத்தில் அதிகமான ஸ்பீடை கடக்குது. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய, தன்னுடைய நண்பர்கள்ட்ட வந்து அதை பகிர்ந்து மகிழ்ச்சி தரக்கூடியதாக உணர்கிறாங்க. கண்டிப்பாக அது இல்லை. எந்த ஸ்பீடில் போகணுமோ அந்த உரிய ஸ்பீடில் மட்டும் வாகனத்தை இயக்குனா வந்து கண்டிப்பாக அந்த பயணம் வந்து இனிமையாக அமையும். ஆகவே அதிவேக பயணத்தை வந்து தவிர்ப்பது அந்த இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு அறிவுரையாக இருக்கும். 2 வீலர் 4 வீலர் சாலையில் இயக்குற நிலையில் வந்து போக்குவரத்து போலீஸார் வந்து அந்த வாகனத்தை சோதனை செய்யும்போது தங்களுடைய உரிய ஆவணங்களான லைசன்ஸு, ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, இந்த 3 நீங்கள் சரியான இதில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஃபைனும் வராது. போக்குவரத்து விதிமீறல் இல்லாமல் நீங்கள் வாகனம் ஓட்டணும். இருசக்கர வாகனத்தை ஓட்டும்போது பெரும்பாலும் வந்து தலைக்கவசம் அணியாமல் வந்து இன்னும் இருசக்கரத்தை இயக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் நிலைகளிலிருந்தே நம்மளுக்கு விழிப்புணர்வு கொடுத்து வருகிறோம். நம்மளை போக்குவரத்து அந்த விதிமுறைகளை பின்பற்றி வாகனம் ஓட்டி நாம் வந்து இந்த விபத்தில்லா பயணத்தை தொடர காவல்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.